இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றி, ஐயோ தளபதி சாரி இளைய இல்ல வயசாயிடுச்சு அவருக்கு, தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசியதுதான் மிகப்பெரிய வைரலாக பரவ ஆரம்பித்து விட்டது. நான் எப்பொழுதுமே சொல்வேன், பேச்சு என்பது வீணாக இருக்கக்கூடாது, அது பேசினால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று சொல்வேன். பொது வாழ்க்கைக்குள் நிலைவது என்பது மிகவும் சாதாரணமான ஒன்று என்று இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள், நீங்கள் மேடைக்கு வந்து அமர்ந்து விட்டீர்களோ அன்றே நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டீர்கள். ஏனென்றால் பொதுவாக பேசக்கூடிய மக்கள் நலனை பற்றி பேசக்கூடிய ஒரு மேடைக்கு நீங்க வந்துட்டாவே அரசியல்வாதி தான். அதற்கு முருகன் மாதிரி நீங்க பொறுப்புலையும் பதவியிலையும் இருக்க வேண்டியதில்லை, மேடைக்கிட்ட வந்துட்டாவே நீங்க அரசியல்வாதி தான். அப்படி மேடை ஏறிய நான் எனக்கு சில பொறுப்பு இருக்கிறது என்ற முறையில் தான் அதை பேச வேண்டியிருக்கிறது. இன்று அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய 2-3 துறைகளில் ஒன்று சினிமா. நானே இந்த நேரத்தில் வந்து நிற்கிறேன். இங்கே போஸ் வெங்கட் பேசுகிறார் என்பது நிச்சயமாக இங்கிருந்து பரவலாக ஒரு செய்தி சென்றிருக்கும். அதனால் ஒரு 10-20 பேர் கூடுதலாக வந்திருப்பதற்கு கூட காரணம் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. அதற்கு காரணம் நீங்கள் அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய, மதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த சினிமா இருக்கிறது. அப்படிப்பட்ட சினிமாவில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா அவர் மேல எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். நானும் கொடுக்கிறேன், அனைவருமே கொடுப்போம். அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது மாறவே மாறாது. ஆனால் அவர் பொய் சொல்லக்கூடாது. என்ன பொய் சொல்லக்கூடாது? 2026 எலெக்ஷன்ல நிக்க போறேங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் நிச்சயமாக பொய் சொல்வேன் என்பதை நான் தடுத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அதைத்தான் நான் பேசினேன். இங்கே ஊழலாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையை சொன்னார். நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், எனக்கு அண்ணன் முருகன் அவர்களை பிடிக்கவில்லை, அவர் ஊழல் செய்து விட்டார். நீங்க உடனே அதை கண்மூடித்தனமா நம்ப கூடாது. எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அண்ணன் முருகன் அவர்கள் என்ன ஊழல் செய்தார்? அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு பட்டியலை உங்களுக்கு வெளியிடணும். அவர் என்று இந்த ஊழலாட்சியை அகற்றுவோம் என்று 6 மாதங்களுக்கு முன்பு சொன்னாரோ அன்றைக்கே நான் கேட்டேன், அந்த ஊழல்களை பட்டியலிடுங்கள் என்று கேட்டேன். இன்று வரை பட்டியலிடவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? பொய் சொல்கிறார். இதான் நான் மேடையில் சொன்னேன். வாரிசு அரசியல் அப்படின்னாரு. உடனே நான் என்ன சொன்னேன்? நீங்கள் வாரிசு இல்லையா என்று கேட்டேன். உங்களுடைய தாத்தால ஆரம்பிச்சு உங்களுடைய மகன் வரையில் அவர் இயக்குநராக வந்திருக்கிறார், அப்ப அது வாரிசு இல்லையா என்று கேட்டேன். நான் இன்னொரு விளக்கம் கூட கொடுக்கிறேன் உங்களுக்கு. டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதாத வசனங்களா? சினிமாவை புரட்டி போட்ட வசனங்களை எழுதியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய புதல்வர், தற்போதைய முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள் கிட்டத்தட்ட 3-4 படங்கள் கதாநாயகனாக நடித்தார், 2 சீரியல்கள் நடித்தார், பல நாடகங்கள் நடித்தார்.